ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 5 சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 கிலோவாட் 3 கிலோவாட் அந்த மாதிரி. ஒரு வீட்டுக்கு மட்டும் ஃப்யூச்சரில் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி 4 கிலோவாட் இன்வெர்ட்ரு, அதில் 3 கிலோவாட் சோலார் பேனலு. ஒரு வீட்டுக்கு 3 கிலோவாட் சிஸ்டம், ஆனால் பேனல் மட்டும் 2 கிலோவாட் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கிற மொத்தம் 5 பேருக்கு 4 பேருக்கு ஒரே பேங்க்கில், கனரா பேங்க்கில் அப்ரோச் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இம்மிடியட்டாக அவங்க எல்லா பேருக்குமே சப்சிடி ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10 நாளுக்குள்ளே சப்சிடியும் வந்துடுது. இந்த மாதிரி போடும்போது என்னென்னா, அப்பார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. 2 பேர் சோலார் போட்டுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் ஒரு 2 பேர் நம்ம இதனால் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டிக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயப்படுறாங்க. ஸோ அப்போ நம்ம சோலாருடைய பலன்களை நம்ம எடுத்து சொல்லணும். வெறுமனே கரண்ட்டு பில்லு கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. நான் மாதத்துக்கு 3000 ஒரு பில்லுக்கு 4000 கட்டுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் கட்டிட்டு போயிடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 10 வீடு 20 வீடு அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மின்சாரத்தோடைய கன்சப்ஷன் சராசரியாக ஒரு வீட்டுக்கு 15 யூனிட்னு வச்சுட்டா கூட ஒரு 300 யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்ருக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. அப்போ இந்த 300 யூனிட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிவகைகளிலெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, ரொம்ப பாதிப்பை உண்டாக்கக்கூடியது நிலக்கரி, அணுமின் நிலையம், பயோமாஸு, அதே தீயை போட்டு எரிக்கிறது தான் பயோமாஸுங்கிறது. அதேமாரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரியான வகைகளில் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது கடுமையான அளவுக்கு பாதிப்பை நம்ம பூமிக்கு உண்டாக்குறோம். அதோட நம்முடைய மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்துகிறோம். அவங்க டிரான்ஸ்மிஷன் லைனெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய மிக அபரிமிதமான சூரிய சக்தியை வச்சு நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணும்போது நம்ம நாட்டுக்கும் புவி சூழலுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாதிப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம். ஏன்னா 1 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் மிச்சப்படுத்துகிறீங்க இந்த வளிமண்டலத்தில் இருந்து. உடனே அவங்க கேட்கலாம், ஆமாம் எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டு நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்கலாம். ஆனால் பாதிப்பு ஒரு பக்கம் ஒரு 10% ஆட்கள் நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம கடமையிலேருந்து நம்ம தவற முடியாது. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவாட் போட்டிருக்கோம். இந்த பில்டிங் மட்டும் இந்த ஒரு வருஷத்தில் 15 டன்னு கார்பன் டை ஆக்சைடை சேவ் பண்ண போகுது. அந்த வகையில் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறோம். எல்லா வீடுகளுமே 100% சோலார் பேனல்லையே இயங்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது லோனும் கிடைச்சிருது, மானியமும் கிடைச்சிருது. நம்ம கையை விட்டு போடக்கூடிய முதலீடு ஆரம்ப கட்ட முதலீடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சொற்பமான அளவு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாமல் சோலார் போட்டுடலாம். எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. இதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சாதக பாதகங்களை யோசனை பண்ணி தான் நம்ம எந்த விஷயத்தையுமே செய்ய முடியும். இப்போ இங்கே எங்களுக்கு டெரஸை ட்ரில் பண்ணி அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி நீங்கள் மேலேயே போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது இதுக்கு தனியாக நம்ம கான்க்ரீட் பேஸ் போட்டுடுறோம். எந்த விதமாக சீலிங்கை நம்ம டேமேஜ் பண்ணாமல் செல்ஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சீலிங் மேலேயே 2 அடிக்கு 2 அடி கான்க்ரீட் போட்டு அதில் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டிலேயோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ எந்த விதமான இம்பேக்டும் நம்ம கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் வீணாக போயிடும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, துணி காய போட முடியாது, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது ஒரு 8 அடிக்கு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்றோம். 10 அடி போடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் 8 அடிக்கு ஒரு 6.5 அடி அந்த மாதிரி நம்ம போடும்போது சாதாரணமாக ஒரு ஸ்டூல் வச்சு உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இந்த சோலார் பேனலில் ரொம்ப முக்கியமான பராமரிப்பு அப்படின்னு நீங்கள் வரும்போது, நீங்கள் சோலார் பேனல் வாங்கிட்டீங்க, இது நீண்ட நாள் எப்படி உழைக்க செய்கிறது அப்படின்னா, இதில் டஸ்ட்டு பிடியாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் கட்டாயம் உழைக்கும். நாங்கள் பல இடங்களில் இந்த சோலார் பம்பிங் சிஸ்டம் போடும்போது தான் அதோடய எஃபெக்ட் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் போடும்போது கூட இன்றைக்கி மேகமாக இருந்தது, அழுக்காக இருந்தது, ஓடலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடலாம்.
ஆனால் பம்பிங் சிஸ்டம் போடும்போது தண்ணி வந்தாகணும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நீங்கள் தூசியாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சோலார் பேனல் போட்டு ஒரு பம்பிங் சிஸ்டம் போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் நல்லா ஃபோர்ஸாக ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது சோலார் பேனலை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா மிக நீண்ட காலத்துக்கு சோலார் பேனல் நல்லா வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் பராமரிப்புக்கு ஒரு 8 அடிக்கு ஒரு 6.5 அடி அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்டூல் போட்டு கூட நீங்கள் ஒட்டடை கம்பு மாதிரி இருக்கக்கூடிய 1 அடி அந்த ப்ரெஷ்ஷு அதை வச்சு நீங்கள் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். அப்போ க்ளீன் பண்ணி 2 வாரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணால் போதும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது மிக நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். உதாரணமாக க்ளீன் பண்ணாமே இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேனலில் ஒரு நாளைக்கு 15 யூனிட் உற்பத்தி ஆகணும். ஆனால் 12 யூனிட் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னா 5 சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 யூனிட்டு உங்களுக்கு டவுன் ஆகிடுது ஒரு நாளுக்கு. அப்போ ஒரு 10 நாளுக்கு பார்த்திங்கன்னா 150 யூனிட்டு. அப்போ ஒரு 750லேருந்து 800 யூனிட் ஒரு மாதத்துக்கு டவுன் ஆகுது. இதை நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்டு நமக்கு தூசினால் பாதிக்கப்படுதுன்னு. இதையெல்லாம் மனசில் வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அதை கரெக்டான விதத்தில் க்ளீன் பண்ணி பராமரித்து வரும்போது நம்ம ஒரு கார் வாங்குகிற மாதிரி தான். ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நம்ம கார் வாங்குகிறோம், அதை கட்டாயம் துடைச்சிட்றோம். அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போது மாடியில் போய் நம்முடைய பேனல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இருக்கும். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க 4% கரண்ட்டு பில் கூட்டுவாங்க. இப்போ வேறு நிறைய போர்களும் பிரச்சனைகளும் இருக்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஆக போகுது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் ரிசர்வ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கிடைக்கக்கூடிய அளவே இன்னும் 15 வருஷம்தான். நீங்கள் கட்டாயம் சோலாருக்கு மாறியே ஆகணும். உங்களுடைய வெஹிக்கிள் எல்லாமே 2 வீலர் எல்லாமே 4 வீலர் எல்லாருமே பேட்ரி வெஹிக்கிளுக்கு மாறிடுங்க. இனிமேல் சோலார் பவர் தான் உலகம் ஆளப்போகுது. இன்றைக்கி தேதியிலையும் உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களும் உயிர் வாழ்கிறது சூரிய சக்தியில் இருந்து தான். ஒரு 15 நாளைக்கு சூரியனே வரலைன்னா எல்லா பேருமே இறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு கொடுமையான சக்தி இந்த பூமியில் இருக்குது. அதை வந்து சூரிய சக்தி தான் பிழைப்பு கொடுக்குது, உயிர் கொடுக்குது. இன்றைக்கி நம்ம 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் எல்லாத்துக்கும் தேவையான மின்சாரத்தை இதில் உற்பத்தி பண்ணலாம். மொத்தமாக நம்ம வாழ்வதற்கு தேவையான அவ்வளவு சக்தியும் சூரிய சக்தியிலேருந்து உற்பத்தி